ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம போன இதில் ஆத்ம விசாரத்தை பற்றி பார்த்தோம், தெய்வத்தின் குரலினுடைய பகுதியில். அப்போ மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானைன்ற திருமூலனுடைய வாக்குலையும், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்ன்ற வாக்கியத்தினுடைய பாஷ்யத்தை பார்த்தோம். அப்போது இந்த ஞானிகளுக்கு எல்லாம் பிரம்மமயமாக இருக்குது. அவா விஷயத்தில் பார்முதல் பூதங்கள் மரத்தில் மறைஞ்சு போயிடுறது, நமக்கு விஷயங்கள் தான் தெரியறது. அந்த பிரம்மமயத்தை நம்மளால் ஒரு பொருளையும் ஆராய முடியலன்றதுனுடைய வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, லோகத்தில் வசதியான வாழ்க்கை எல்லாருக்கும் தேவைப்படுறது. அப்போ பரத்தை பற்றியும் பாரை பற்றியும் நம்ம கவலைப்படுறோமே ஒழிய நம்ம உள்ளார்ந்த ஞானம் பெற்றுக்க கவலைப்படுறதில்லை. சரி, எல்லாருக்கும் பணமே உண்டாயிடுத்து, எல்லாரும் பணக்காரர்கள் ஆயிட்டான்னாலும் அதுலேயும் போட்டி உண்டாகிறது. யார் அதை விட வச்சுருக்கா, யார் இதை விட வச்சுருக்கான்னு. அதனால் லௌகீக சுகங்கள்னால நமக்கு திருப்தின்றது உண்டாக போகிறதே கிடையாது அப்படின்றத நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். போட்டி இருக்கிற வரையில் மனநிறைவுன்றது யாருக்குமே இருக்காது. இது ஒரு ஆழ்ந்த கருத்து. அதனால் போட்டி போடணும்னாக்கா, போட்டி இல்லாமல் இருக்கணும்னாக்கா, போட்டி போட இன்னொரு வஸ்து இல்லைன்ற ஞானம் வரணும் நமக்கு. அப்போ தான் சாந்தியோடு நம்ம நிறைஞ்சு வாழலாம். அப்போ அதனால் அந்த ஞானம் ஆத்ம விசாரத்தின் மூலமாக தான் வரும். இந்த உலகம்ன்றது நாம் நினைக்கிறபடி இல்லை, இது சிவமயமானது அப்படின்றது நமக்கு புரியும் பொழுது, அந்த ஞான விசாரம் வரும்பொழுது நம்மளுக்கு இந்த போட்டிகள் போகும்ன்றது தான் பெரியவானுடைய தத்துவமாக இருக்குது. சரி, சுவாமியே எதுக்கு அப்படின்னா அத்வைத அமைதிக்கு தான் அப்படிங்கிறார் பெரியவா. ரொம்ப கிரமமாக நடந்து வர்ற இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து நடத்தின்னு வர்ற அந்த கடவுள் இருந்தே ஆகணும்னுட்டு ஆஸ்திகர்கள் நம்புகிறா. ஒரு காரியம் செஞ்சால் அதுக்கு ஒரு விளைவு இருந்தே ஆறுது. அதுபோல் இப்படி நம்ம காரியங்களை பார்த்து அதுக்குடைய பலனை தரவர் அந்த ஆண்டவர் தான் அப்படின்னுட்டு அந்த ஆஸ்திகர்கள் நன்னா நம்புகிறா. அவங்ககிட்ட எதுக்கு பக்தி செலுத்தணும் அப்போது நம்ம கேட்கலாம். அவனே காப்பாற்றட்டுமே, பக்தி எதுக்கு அப்படின்னா, நம்ம கேட்டுண்டா அவன் நம்மளை படைச்சான். அவன் நம்மளை படைச்ச நமக்கு நம்ம கஷ்டங்கள் தான் நமக்கு தெரியறது. அவன்கிட்ட பக்தி எதுக்குன்ற ஆட்சேபனை உண்டாருது. அப்போ கஷ்டங்களை தீர்க்க அவரால் முடியும், அதுக்காக பக்தி செலுத்துங்கோ அப்படின்னுட்டு ஆஸ்திகர்கள் சொன்னால், நம்ம பிரார்த்தனை செஞ்சால் தான் அவர் போக்குவாரா அப்படின்னுட்டு கேட்கலாம். அப்போ இன்ன காரியத்துக்கு இன்ன விளைவுன்ற பலனை அவன் தரான் அப்படின்னா, நம்ம பாபத்துக்கு அவனே தண்டனையான கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது அதை மாற்றும்படி நம்ம பிரார்த்தனை செய்யலாமா அப்படின்ற கேள்வி ஏறுறது. மகானான நீலகண்ட தீட்சிதர் தம்முடைய ஆனந்த சாகர சத்துவத்தில் இதுக்கு பதில் சொல்கிறார். அம்மா மீனாட்சி, உன்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம், சகலமும் தெரிஞ்சவ நீ தான். ஆனாலும் உன்கிட்ட கஷ்டங்களை வாய் விட்டு சொல்லாட்டாக்கா மனசு புண்ணாருது. வாய் விட்டு சொல்லிட்டாலோ தற்காலிகமாக ஒரு ஆறுதல் உண்டாருது, தெம்பாவும் இருக்குது. அதனால தான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நான் என் குறைகளை சொல்கிறேன்னுட்டு நீலகண்ட தீட்சிதர் தன்னுடைய ஆனந்த சாகர சத்துவத்தில் சொல்கிறார். அப்போ கஷ்டங்களை சொல்லிக்காமல் யாராலையும் இருக்க முடியல. வெளிப்பட சொன்னாலே அதில் ஒரு நிம்மதி பிறக்கத்தான் செய்யறது. அப்படி நம்ம யார்கிட்டையோ கண்ட இடத்துல சொல்லாமல் பகவான்கிட்ட கஷ்டத்தை சொல்லலாம் இல்லையா? அவர் கிருபா சமுத்திரமாக அதை கேட்டுக்கத்தானே போகிறார். அதை நிவர்த்தி தந்தால் கூட சரி, இல்லை தராமல் நம்மளுடைய பலனை நம்ம அனுபவித்தாலும் சரி. ஆனாலும் அது சொல்கிறதுல, முறையிடுறதுல ஒரு சாந்தி உண்டாகத்தான் செய்யறது. அதனால் ஈஸ்வர பக்தி சொல்கிறது என்னதுன்னாக்கா, நம்ம கஷ்ட நிவர்த்திக்காக பிரார்த்திக்கிறது பக்தி கிடையாது. இல்லை நம்ம சந்தோஷ வாழ்வை தந்தவனுக்கு நன்றியாக பக்தி செலுத்தணும்னு சொல்லலை. அப்படின்னாக்கா மரம் வச்சவன் ஜலம் ஊற்றத்தான் வேணும், நம்ம படைச்சவன் நமக்கு நல்வாழ்வு தரத்தான் வேணும், அது அவன் கடமை. இதுக்கு என்ன நன்றி அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஆனால் இதற்கெல்லாம் தான் பக்தின்றது யாரும் சொல்லப்படலை. அப்போ எதுக்கு கஷ்டம் சந்தோஷம்ன்ற ரெண்டு வார்த்தைகள் இருக்குது இல்லையா? மனசை ஆற்றவ, மனசு ஆடாமல் இருக்கிறதான உண்மையான ஆனந்தம். மற்ற சந்தோஷங்கள் எல்லாம் நிரந்தரமானதாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது பூர்ண ஞானத்தோட நம்ம அமைதியாக இருக்க நம்மளுக்கு அந்த பக்தி தேவைப்படுறது. அந்த நிலை வந்துட்டாக்கா நமக்கு ஈடு இணை இல்லாத நம்ம ஆயிடுவோம். அப்படி ஆகும்பொழுது பரமாத்மாவுக்கு வேறாக ஜீவாத்மாவாக நம்ம இருந்துட்டுருக்கோம்.
ஆனால் பரமாத்மாவுக்கு வேறில்லாத அத்வைத்தம் அப்படின்ற பெரிய நிறைந்த நிலையில் ஆடாமல் அசையாமல் நம்மளால் இருந்துட முடியும். அதுக்காகத்தான் இந்த பக்தி. இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.